லால்குடி திமுக வேட்பாளர் பாரிவள்ளலை ஆதரித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டுள்ளார். நேரலையில் பார்க்கலாம். கடந்த 12 நாட்களா தமிழ்நாடு முழுக்க போட்டோ வேற வேற அந்த போட்டோ எல்லாம் மறந்துடுங்க. இப்போ சரி, இது கடைசியா காட்டுறேன். இல்ல இல்ல கிடையாது கிடையாது, போட்டோ போட்டோ கடைசியா காட்டுறேன். நானு ஒரு 5 நிமிஷம் என்னென்ன சாதனைகள் செஞ்சிருக்கிறோம். இப்போ நம்ம உரிமையா கடைசியா கடந்த 12 நாட்களா தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 60 சட்டமன்ற தொகுதிக்கு போய் அங்க இருக்கக்கூடிய மக்களை சந்திச்சு நம்முடைய வேட்பாளர்களுக்கு வாக்கு கேட்டுட்டு இன்னைக்கு இந்த லால்குடி தொகுதிக்கு வந்திருக்கிறேன். 60 தொகுதிக்கும் நம்முடைய சட்டமன்ற வேட்பாளர்களை அழைச்சிட்டு போயிருக்கிறேன். போய் வாக்குறுதி கொடுத்து கேட்கிறேன், உதயசூரியன் சேர்ந்ததுக்கு வாக்களிங்க. எந்த தைரியத்துல கேட்கிறேன்? ஏன்னா கடந்த 5 வருஷத்துல அத்தனை திட்டங்களை ஒவ்வொரு தொகுதிக்கும் நம்முடைய முதலமைச்சர் செஞ்சு கொடுத்திருக்கிறாருங்கிற அந்த மன உறுதியோடையும் தைரியத்தோடையும் போய் கேட்கிறேன். இந்த லால்குடி தொகுதியில என்னென்ன பண்ணி கொடுத்திருக்கிறோம் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு படிக்குவா. இன்னைக்கு 32 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல புதிய பேருந்து நிலையம் யாரு கட்டி கொடுத்தா? நம்முடைய திராவிட மாடல் அரசு. நான் தான் 2 மாசம் கூட திறந்து வச்சேன், ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி 109 கிராமங்கள்ல 240 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல கூட்டு குடிநீர் திட்டம் யார் கொண்டு வந்தது? நம்முடைய அரசு, நம்முடைய முதலமைச்சர் கொடுத்தாரு. 20 இடங்கள்ல 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல குளங்கள் தூர்வார்க்கின்ற பணி இன்னைக்கு நடைபெறுகிறது. அரசு மருத்துவமனையில இன்னைக்கு 7 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு புதிய தாய் சேய் நல பிரிவு கட்டிடம் கட்டப்பட்டிருக்கு. 20 இடங்கள்ல சுமார் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல குளங்கள் தூர்வாரும் பணி நடைபெறுகிறது. புதூர் உத்தமனூர் ஊராட்சியில இன்னைக்கு பிரைமரி ஹெல்த் சென்டர் புதிய ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டி கொடுத்தது யாரு? நம்முடைய முதலமைச்சர், நம்முடைய திராவிட மாடல் அரசு. இன்னைக்கு திருவரங்கலம் ஊராட்சியில 14 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல ஒரு டேம் கட்டி இருக்கிறோம், தடுப்பணை கட்டி இருக்கிறோம். லால்குடி நகராட்சிக்கு அலுவலகத்திற்கு இன்னைக்கு புதிய கட்டிடம் கட்டி கொடுத்திருக்கிறோம். 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல திடக்கழிவு மேலாண்மை பணி இன்னைக்கு நடைபெற்றிருக்கிறது. புல்லம்பாடி ஊராட்சி ஒன்றியத்திற்கு 4 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்னைக்கு புதுசா அலுவலக கட்டிடம் கட்ட கொடுத்திருக்கிறோம். குமலூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில இன்னைக்கு புதுசா வகுப்பறை கட்டிடங்கள் கட்டி கொடுத்திருக்கிறோம். கள்ளக்குடி பூவாலூர் புல்லம்பாடி பேரூராட்சியில இன்னைக்கு 62 கோடி ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் ஒதுக்கீடு செஞ்சு இன்னைக்கு பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகிறது. சுமார் 250 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல இன்னைக்கு கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கு. இத்தனையும் நம்முடைய திராவிட மாடல் அரசு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த லால்குடி தொகுதிக்கு செஞ்சு கொடுத்துட்டு இன்னைக்கு மீண்டும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டு உங்ககிட்ட வந்திருக்கிறேன். இது மட்டும் இல்ல, பல்வேறு திட்டங்கள்ல போன முறை சட்டமன்ற தேர்தல் போது நாம சொன்ன வாக்குறுதிகள், சொன்ன திட்டங்கள் அத்தனையும் செஞ்சு கொடுத்திருக்கிறோம். உதாரணத்திற்கு மகளிர் உரிமை தொகை திட்டம் கொடுத்தமா? இன்னைக்கு 1,31,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய். 1,31,00,000 குடும்பங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கடந்த 3 வருஷமா உரிமை தொகை நம்முடைய முதலமைச்சர்கள் கொடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து திட்டம் கொடுத்தமா? கொடுத்த வாக்குறுதியை செஞ்சு கொடுத்து காட்டி இருக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய தலைவர் போட்டோவே இருக்கேப்பா, அவ்வளவு பெரிய உலக புகழ் பெற்ற போட்டோ ஆயிடுச்சு அது. சரி காட்டுறேன், என்ன ஆச்சுன்னு சொல்லட்டுமா? முதல்ல வேற திரு மோடி அவர்களுடைய நம்முடைய தலைவர் தொடர்ந்து சொல்றாருல, வர்ற சட்டமன்ற தேர்தல் மிக மிக முக்கியமான தேர்தல். ஏன் முக்கியமான தேர்தல்? இந்த தேர்தல் டெல்லி அணி வெர்சஸ் தமிழ்நாடு அணி. தமிழ்நாடு அணி யார் கேப்டன்? திமுக தான் கேப்டன், நம்முடைய தலைவர் தான் கேப்டன். டெல்லி அணின்னு சொல்றோம்ல, கடந்த 5 வருஷத்துல ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு நமக்கு ஏதாவது செஞ்சிருக்காங்களா? நம்ம கேட்கிற நிதி உதவி கொடுக்கறாங்களா? தமிழ்நாட்டுக்கு ஏதாவது திட்டங்கள் கொடுத்திருக்காங்களா? இது எதுவுமே இல்லாம நம்முடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு செஞ்சிருக்கிறோம், இவ்வளவு சாதனைகள் கொடுத்திருக்கிறோம், இவ்வளவு திட்டங்கள் கொடுத்திருக்கிறோம். இந்த தமிழ்நாட்டுக்குள்ள பாஜகவை நேரடியா மக்கள் நுழைய விட மாட்டாங்கன்னு இன்னைக்கு அதிமுகங்கிற போர்வையை போத்திக்கிட்டு பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய பாக்குது. இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், ஆமா நீங்க முரட்டு பக்தர்கள் பார்த்திருப்பீங்க, முரட்டு தொண்டர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா ஒரு முரட்டு அடிமைய? மோடியோட நம்பர் 1 முரட்டு அடிமை யாரு? இதத்தாமா நான் சொன்னேன். இதுதான் கெட்ட வார்த்தையா? அவருக்கு பயங்கரமா கோபம் வந்துருச்சு. என்ன தெரியும் பண்ணாரு? என்ன திட்டு ஆரம்பிச்சாரு.
உதயநிதிக்கு எந்த அனுபவமே கிடையாது, எந்த அனுபவத்தை வச்சு இப்படி பேசுறீங்க அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன், உங்களுக்கு இருக்கிற அனுபவம் எனக்கு கிடையாதுதா. எந்த அனுபவம்? இந்த அனுபவம் எனக்கு கிடையாது.